like I'm floating in. Break out, I've got to see. So guys, welcome back to my channel. So channel ku sanda marakam vandu channel வந்து subscribe பண்ணி வெச்சுங்க. So இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா பெங்களூர் தாங்க போயிட்டு இருக்கோம். So previous video வந்து நான் சொல்லியிருப்பேன். So வந்து நம்ம வந்து பெங்களூர் போறோங்க அப்படினு. So ரொம்ப நாளா வந்து பல தடங்கள் இடங்கள்லாம் மீறி இந்த இதெல்லாம் போயிட்டு இருக்கோம். சரிங்களா, நிறைய தடங்கள் வந்துச்சுங்க இந்த ரைடு போகிறதுக்கு. பட் அதெல்லாம் வந்து தகர்த்து எரிந்து விட்டு இப்பொழுது நாம் இங்கு இந்த ரைடு செல்கிறோம். சரிங்களா, ஸோ நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஒரு லாஸ்ட்டாக வந்து அந்த வீடியோவில் வந்து என்னென்னா அந்த ரைடு போகிறதுக்கு எனக்கு ப்ரே பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ரைடு கரெக்டாக நான் போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஜோசியக்காரர் வந்தாருங்க. ஜோசியக்காரர் வந்து நீங்கள் போகிற காரியம் கன்ஃபார்ம் நல்லபடியாக முடிஞ்சிட்டு வரும், தைரியமாக போயிட்டு வாங்கினார். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடச்சிச்சு. பரவாயில்லடா, நிறைய தரங்கள் வந்து இப்படி ஒரு ஃபைனலாக ஒரு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி கிடச்சிருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சுங்க. ஸோ அதை வச்சு சந்தோஷம்தான். சரிங்களா, சார் ரைட், ஓகே, அதை விடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எங்கடாது 2:12 ஆயிடுச்சுங்க. அதேமாதிரி வந்து நம்ம பெங்களூர் ரீச் ஆகிறதுக்கு இடையில வந்து என்னென்ன ஊர் இருக்குது, இப்படி நம்ம கரெக்டாக அடுத்த ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லாக இருக்குங்க. அப்படியே திண்டுக்கல், அடுத்து வந்து கரூர், நாமக்கல், சேலம், ஈரோடு போய் போவோமான்னு தெரில. ஈரோடு சேலம் தாண்டி வந்து கிருஷ்ணகிரி தான். நோ சேலம் தாண்டி தருமபுரி. தருமபுரி, அப்புறம் கிருஷ்ணகிரி, அப்படியே பெங்களூருங்க. ஸோ இதான் நினைக்கிறேன். ஸோ மேப்பில் வந்து பார்த்தேங்க. சரிங்களா, நம்மளோட பிளான் வந்து இப்போதைக்கு பெங்களூர்லேருந்து அப்படி தான் இருக்க போகுது. சரிங்களா, அங்கிட்டு போய் நான் நிறைய பிளான்லாம் போட்டு வச்சுருக்கேங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து போன ரூட்லேயே திரும்பி வர வேணாம், அப்படியே வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி. அப்படியே மைசூர் போயிட்டு பெங்களூர் வந்து நந்தி ஹில்ஸ் ஏறிட்டு அப்படியே கீழே வந்து அப்படியே மைசூர் வந்துட்டு மைசூர், அப்படியே ஊட்டி, அப்படியே கோயம்புத்தூர், ஈசா, அப்படியே மறுபடியும் மதுரை. ஸோ இதுதாங்க நம்ம 3 நாள் பிளான். சரிங்களா, நம்ம வேஸ்ட் பண்ணாமல் எந்த ஒரு நிமிஷத்தையும் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. வேஸ்ட் பண்ணாமல் வந்து அழகாக வந்து நம்ம விளாக் பண்ணி போய்கிட்டே இருக்கோம். சரிங்களா, ஸோ இதுதான் நம்ம பிளான். ஸோ சேனலுக்கு புதுசாக தான் மறக்காமல் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, சரி, நான் இந்த வீடியோ வந்து நான் மேக்ஸிமம் வந்து 10 to 15 மினிட்ஸ் இந்த ரேஞ்சில் தாங்க வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். ஏன்னா ஸ்டார்டிங் இனிஷியல்ன்றனால நிறைய வீடியோ அநேகமாக கவர் ஆகும். ஏன்னா வந்து நான் வந்து என்கிட்ட வந்து எடிட்டிங் ஃபுல்லாமே நம்ம வந்து ஃபோனில் தாங்க பண்ணுறோம். சரிங்களா, நம்மகிட்ட லேப்டாப்பும் கிடையாது, அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஹார்ட் டிஸ்க்கும் கிடையாது. ஜஸ்ட்டு இந்த ஃபோனு தான் நம்மளுக்கு, எல்லாமே ஃபோனு, கோப்ரோ, அவ்வளோதான் நம்மளுக்கு. சரிங்களா, இதை வச்சு தான் நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதனால் வரையும் வீடியோ அப்லோட் பண்ணது ஃபுல்லாமே இதுதான். இன்னும் வந்து 3000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து வந்துருச்சுங்க. கரெக்டாக இன்னும் ஒரு 1000 வாட்ச் ஹவர்ஸ் வேணுங்க நம்ம வந்து மானிட்டைஸ் ஆகிறதுக்கு. அது எப்படியாவது வந்துருச்சுன்னா ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து பிக்கப் பண்ணிடலாங்க நம்ம தான். சரிங்களா, ஸோ இப்போ வந்து நம்ம எங்கனக்குள்ளே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பறவைக்கிட்ட இருக்கோங்க. சரிங்களா, மதுரையிலேருந்து அப்படியே அந்த திண்டுக்கல் பைபாஸ் ரோடு வழியாக போயிட்டுருக்கோம். அந்த ரோடில் தான் பறவைக்கிட்ட இருக்கோம் நம்ம கரெக்டாக. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10 சொன்ன மாதிரி 2 அநேகமாக இப்போ 2:15 இருக்கும். சொன்னாங்களா 2:15. சரிங்களா, இப்படியே நம்ம ஃபஸ்ட்டு திண்டுக்கல் தாங்க போகிறோம். சரிங்களா, சரி, ஸ்டே டியூன். நான் நிறையா சுவாரஸ்யமாக ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் காமிச்சிட்டே போகிறேன். ஒரு கூட்ட வந்துட்டோங்க. ஸோ பெட்ரோல் வேறு கம்மியாக இருக்கா. ஸோ கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 19,465 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஏன்னா இங்கனக்குள்ளே வந்து வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம டேங்க் ஃபில் பண்ண போகிறது கிடையாது. புள்ளிங்கோ பார்த்தீங்களா, டர்ரு புருன்னு அந்த மாதிரி மாட்டுறதுக்கு எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம வண்டி சும்மாவே 30-35 தான் கொடுக்கும். அதெல்லாம் மாட்டணும்னு வச்சுக்கோங்க, மொத்தத்துக்கு மைலேஜ் தராது. ஸோ அதுக்காக தாங்க அதை வந்து மாட்டுறதுக்கு கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். மாட்டுவோமா வேணாமான்னு. இந்த மாதிரி ரைடு போகும்போது அது கொஞ்சம் வந்து கிரிட்டிக்கல் ஆயிரும்ல. சரிங்க, நான் எப்பயுமே இந்த பல்கில் தான் போடுவேன். ஸோ அதனால தான் அவ்வளோ தூரம் தள்ளி வந்து போட்டது. எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த பல்கில் போட்டால். சரிங்களா, சரி, இப்போதைக்கு வந்து டேங்க் ஃபில் பண்ண போகிறதெல்லாம் இல்லைங்க. ஏன்னா நம்ம எப்பயுமே கம்மியாகவே வச்சு ஓட்டலாங்க. சரியா, அப்படி எடுத்துக்கோண்ணே. சாரி,
19,465 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குங்க. ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 65 பெட்ரோல் ஃபுல்லாகிடுச்சு. இனி நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியது தான். நீ அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியது தாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹைவே வந்துடுங்க. ஸோ ஹைவே பிடிச்சி அப்படியே ஒரே தான் பெங்களூர், ஒரே ஸ்ட்ரைட் ரோடு தான். சரிங்களா? நம்ம எல்லாம் பக்காவாக பிளான் பண்ணி தான் போயிருக்கோம். ஸோ பிளானை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறோம், மாஸ் காட்டுறோம். சரிங்களா? ஸோ MD ஸ்குவாட் இந்த வாட்டி வெறித்தனமும் பண்ணுறோம். இந்த வீடியோ நம்ம இதில் இருக்கிறதுல ஸ்பெஷலான வீடியோவாக இருக்கணும். ஸோ அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் இந்த வாட்டி போய்கிட்டு இருக்கேன். ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. சரிங்களா? சரி, ஓகே, ஸ்டே டியூன். இங்கேங்க பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் மாதிரியே தாண்டி வந்தாச்சுங்க. பாருங்கள், சூப்பராகா. ஸோ இதுக்கு அடுத்து இன்னும் நிறையா பிளேஸ்லாம் இருக்கும். அதனால சூப்பராகுங்க. நான் வந்து கரெக்டாக இது வரையுமா போயிருக்கேன். இங்கேருந்து கரெக்டாக வாடிப்பட்டி இருக்குங்க. ஸோ வாடிப்பட்டி அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடைக்கானல் போவோம்ல. ஸோ கொடைக்கானல் ரைடு பார்த்திங்கன்னா தெரியும், இந்த ரோட்டில் தான் போயிருக்கோம். ஸோ அது கரெக்டாக அந்த கொடைக்கானலுக்கு அந்த கொடை ரோடு வரையும் தாங்க போயிருக்கேன். ஸோ அதை தாண்டி வந்து போனதில்லை. மேபி போயிருக்கேங்க. எப்போ போயிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, நான் வந்து 11th 12th வந்து எங்கே படித்தேன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல்லில் தாங்க படித்தேன். நாமக்கல் குறிஞ்சி ஸ்கூல்னு சொல்லி அங்கே படித்தேன். ஸோ அப்போ நான் போயிருக்கேங்க. ஸோ அப்போல்லாம் இந்த ரோட்டில் தான் போவோம். ஸோ போகும்போதெல்லாம் நினைப்பு வரும், எப்படா லீவ் விடுவாங்க, மறுபடியும் எப்படா வீட்டுக்கு வருவோன்னு. பட் இப்போ அதெல்லாம் ஒரு என்ன சொல்லு, அது ஒரு காலம், காணும் காலம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. உண்மையிலே எங்கள் ஸ்கூலில் நான் காட்டுறேங்க. ஸோ போகிற வழியில் தான் இருக்குது எங்கள் ஸ்கூல்லாம். ஸோ ஒரு நாள் திண்டுக்கல் வரையும் போனேன். ஸோ திண்டுக்கல் வந்து நான் காரில் போனேன். ஏன்னா அதுக்கடுத்து நம்மளுக்கு எந்த இதுவுமே கிடைக்கல. நம்மளுக்கு என்னது போகிறதுக்கு வந்து எந்த வாய்ப்புமே கிடைக்கலையா. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து எங்கேயுமே போக முடியலங்க. ஸோ அதுதான் இந்த வாட்டி ஒரே இதாக அட்ற ஸ்ட்ரெச்சாக இந்த ரோடவே கவர் பண்ணிடலாண்டா அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. அதுதான் பெங்களூரவே சூஸ் பண்ணது. இப்போது இங்கே விட கொஞ்சம் ஹாட்டாக இருக்குங்க. பெங்களூரில் நல்லா கொஞ்சம் சில் கிளைமேட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரிங்களா? ஸோ அதை வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேட்ச் பண்ணி அதையும் மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் ஒரு சன் செட் ஆகிறதுக்குள்ளே போயிடுவாங்க. சரிங்களா? நம்ம ஸ்பீடு வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ வர்ற வரையும். ஸோ ரொம்ப கூடிச்சுன்னா ஒரு 110 மெயின்டைன் பண்ணாங்க போதும். அதான் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு இருக்கும். சரிங்களா? இல்லாட்டி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய் எதுவும் பண்ண போகிறது கிடையாது. அதனால தான் ஒரு 190 to 110 மெயின்டைன் பண்ணலான்னு இருக்கீங்க. சரிங்களா? ஸோ இப்போ கரெக்டாக எங்கக்குள்ளே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாடிப்பட்டிக்கு இன்னும் ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. ஸோ அந்த டிஸ்டன்ஸில் இருக்கேன். ஆனால் மேக்ஸிமம் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா பச்சை பசேன்னு இருக்கும், சூப்பராக இருக்குங்க, நல்லாயிருக்கும். ஸோ இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், நெக்ஸ்ட் ரைடுக்கெலாம் நம்ம வண்டியை வந்து ப்ராப்பராக வந்து இது பண்ணிடுவோங்க. ப்ராப்பராக அந்த பின்னாடி அந்த கேரியரு, அப்புறம் வந்து ஃப்ரேம் ஸ்லைடரு எல்லாமே பக்காவாக ஒரு வாட்டி பார்த்து வச்சுட்டு வந்தேன். அதுக்கடுத்து சரி ரைட்டு ஓகே, நம்ம ரைடு போயிட்டு வருவோம், அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த இதில் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டேங்க. அதனால தான் அந்த வண்டி. ஆனால் நெக்ஸ்ட் ரைடில் வந்து நம்ம பக்காவாக பிளான் பண்ணி பக்காவாக தாங்க கொண்டு போகிறோம். சரிங்களா? நம்ம ப்ளூ ஏஞ்சல் மாதிரி மாற்றியே பண்ணுறோம். நம்ம ப்ளூ ஏஞ்சலாகவே ஆக்குறோம். சரிங்க? ஸோ நீ போகிற வழியில் ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா அப்படியே பார்த்துட்டே போகலாம். ஸோ கடலில் பாருங்கள், கொய்யால சூப்பராக இருக்கா. கேமராவில் எந்த அளவுக்கு சூப்பர் இருக்குன்னு தெரியல. ஸோ இந்த கிளைமேட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிளைமேட் அப்படியே இருந்துகிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்குங்க. அப்படியே வேறு லெவலில் ஓட்டிட்டு போகலாம். ஸோ இப்போ வந்து ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இப்போது நம்ம வந்து 3J ஆட்டோ எக்ஸ்பர்ட் வந்து லடாக் வந்து டிவிஎஸ் எக்ஸலில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுமாரி அவர் வீடியோலாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். இதுமாரி அதெல்லாம் நம்மளுக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங் அந்த வீடியோலாம். சரிங்களா ப்ரோ? உங்களுக்காக வந்து கங்க்ராட்ஸ் ப்ரோ, பார்த்து போயிட்டு வாங்க. அவரை கூட ஒருத்தர் போகிறாரு ஸ்கூட்டியில். ஸோ அவருக்கும் நம்ம இந்த டைமில் வந்து ஒரு கங்க்ராட்ஸ் சொல்லிக்கிறோம். சரிங்களா? ஏன்னா நம்மளாம் சும்மா சின்ன விளாகர் தான், அவங்க தான் எக்ஸ்ட்ராடினரி விளாகர். ஸோ நம்மளும் வருவோம், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதுங்க, வேறு லெவல் பண்ணி விட்டுருலாங்க. சரிங்களா? சரி ஓகே, சரி
சூப்பராக இருக்கா, வேற லெவலில் இருக்கா. டேய் யாரா நீங்க எனக்குனே வருவீங்களாடா, இருந்து நான் இப்போ தான் போயிட்டு இருக்கேன் கொள்ள நாள் கழிச்சு. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கா, வேற லெவலுங்க. கொய்யால எப்படி இருக்கு பாருங்க, வா சூப்பர் செமங்க சார், நல்லா இருக்குல்ல. நம்மள மாதிரியே 2 4 ரைடர்ஸ் அங்கே போயிட்டு இருக்காங்க கிரிக்கெட் விளாட்றதுக்கு. செம்ம கிரவுண்டுங்க இருக்குது. ஸோ எவ்வளோ நேரம் பாருங்க. ஸோ இந்த அருளி வரையெல்லாம் பார்க்கும்போது ஒரு காமெடி இருக்குது. ஒரு காமெடி ஞாபகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 90s கிட்ஸ் மேரேஜ்னு போட்டு ஒரு மீம்ஸ் பண்ணுறீங்க. ரோட்டில் அள்ளி வரையெல்லாம் எதுக்கு அரைச்சி வச்சுருக்கீங்க, எதுக்கு நட்டு வச்சுருக்காங்க. நம்மள மாதிரி 90s கிட்ஸ்க்கு கல்யாணம் ஆகலாம் அரைச்சி பிடிச்சி சாப்பிட்டு வச்சுட்டான்ற மாதிரி. அப்படிலாம் இல்லைங்க, சும்மா நம்ம வந்து பேருக்கு வேணா மீம்ஸ் வேணா போடலாம் 90s கிட்ஸ்னா. ஆனால் உண்மையிலேயும் 90s கிட்ஸ்லேயும் 2K கிட்ஸை விட வேறு லெவல் பண்ணுறவங்களுக்குலாம் இருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்டே வேறு லெவல் பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் வேறு அதெல்லாம் இப்போ யூடியூப்பில் சொல்லக்கூடாது, நம்மளுக்கே வயிற்றுச்சலாக இருக்கும் அந்த மாதிரி சிங்கிள் பசங்களுக்கெல்லாம். சரிங்க, உண்மையிலே இந்த ரைடு உண்மையில வேறு லெவலில் இருக்குங்க, சூப்பராக இருக்கு பாருங்க. ஸோ ஒரு நாள் வந்து நம்ம இங்கே சிறுமரன்னு சொல்லி ஒரு பக்கத்தில் ஒன்று இருக்குங்க, அங்கேயும் வேணால் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். சரிங்களா, ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணலாம். அது ஒரு சின்ன ரைடு மாதிரி தான் இருக்கும் நேமா. சரிங்களா, பார்ப்போம் எந்த அளவுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு டோல்கேட் வரப்போகுதுங்க, ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர்ஸில் திண்டுக்கல் டோல்கேட் வரப்போகுது. இது ஃபுல்லாக ஆனால் சூப்பராக இருக்குது. இது ஃபுல்லாமே கட்டணம் வசூல் மையம். அது ஒன்றுக்கு நம்ம ப்ளூ ஏஞ்சலுக்கு கட்டணமே கிடையாதுல்ல, அதான் நாங்கள் அப்ராணி. ஆனால் யாருக்கு தெரியும், இந்த ட்ராவல் வீடியோஸ்லாம் நிறையா போடுறப்போ போட எல்லோரும் இன்னைக்கு கூடிய சீக்கிரத்தில் நம்ம பைக்குக்கும் கூட டோல் வச்சாலும் வச்சுருவாங்க, சொல்ல முடியாதுங்க. ஸோ ஃபஸ்ட்டு டோல்கேட் நம்மளுக்கு இன்னும் எத்தனை டோல்கேட் இருக்க போகுதுன்னு தெரில. ஸோ நம்மளுக்கு தான் எதுவும் கிடையாது, அது வரையும் சந்தோஷம் தான் நம்மளுக்கு. மட்டும் ஜாலியாக ஏங்க நம்மளாம் டோலுக்கெலாம் நம்மளாம் அமௌண்ட் கொடுக்குற மாதிரிலாம் இருந்தால் டோலுக்கு மட்டுமே எப்படியும் 3000 வந்துடுங்க, அப் அண்ட் டவுன் எப்படியும். அப் அண்ட் டவுன் எவ்வளோ பெரிய இருக்குன்னு. ஃபஸ்ட்டுங்க நான் இதெல்லாம் பார்க்கும்போது என்னவா நினைப்பேன், எங்களுக்கு எங்கே நான் இவனோட போகிறேனே. இதை பார்க்கும்போது நான் என்ன நினைப்பேன், இது இந்த ஏரோப்ளைன் அந்த விங்ஸ் இருக்குல்ல அதுதான் நினைப்பேன் நான். ஏரோப்ளைன் விங்ஸை தான் அப்படி தூக்கிட்டு போகிறாங்க போல் அப்படின்ட்டு. அப்புறம் தான் தெரியுது இது வந்து வெண்டு மில்லோட விங்ஸ். சரிங்க, இன்னும் திண்டுக்கல் கரெக்டாக எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? ஒன்றதாண்டா. திண்டுக்கல் எத்தனை கிலோமீட்டரு? திண்டுக்கல் எத்தனை கிலோமீட்டரு? ஏய் இங்கேருந்து எவ்வளோடாண்டா? 20. சரிங்க, இன்னும் 140 கிலோமீட்டர்ஸ் நாமக்கல். இப்போ கரெக்டாக 20 கிலோமீட்டர்ஸ் வந்து இதுங்க திண்டுக்கல். அநேகமாக வந்து இந்த எபிசோடு வந்து திண்டுக்கலோட தான் முடியும். சரிங்களா, ரொம்பவும் லென்த்தியாக போட்டால் நல்லா இருக்காதுங்க. சரிங்களா, அதனால் வந்து ஷார்ட்டாக தான் போட போகிறோம். சரிங்களா, கரெக்டாக திண்டுக்கல்லில் போய் கரெக்டாக திண்டுக்கல் தாண்டனே திண்டுக்கல்லில் ஒரு பெரிய மலை இருக்குங்க. அந்த மலையோட வந்து நம்ம இந்த வீடியோ வந்து எட் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ சேனலுக்கு புதுசாக தான் மறக்காமல் வந்து சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, ப்ளீஸ்ங்க, உங்கள் சப்போர்ட் இருந்தால் தாங்க நம்ம வந்து அடுத்தடுத்து வந்து இன்னொன்று என்னன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டினா தான் வந்து நோட்டிஃபிகேஷன் வருங்க. வெறும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணோம்னா நம்மளும் இப்போதைக்கு வந்து இந்த ரைடு போய்கிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு வந்து 1800 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. இந்த 1800 சப்ஸ்கிரைபருமே பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம வீடியோ எங்கேயோ போயிருங்க. இன்ன வரையும்
நம்ம போட்ட வீடியோ வந்து 1K வந்து போதும், கேல போகுதுன்னா அது வந்து ரொம்ப நாள் கழிச்சு தான் போகுது. அது போட்ட உடனே வேணா போக மாட்டேது. அதனால் வந்து இப்போ நீங்கள் பார்க்குற 1800 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து பெல் ஐக்கானை வந்து தட்டி வச்சுக்கோங்க. அதை நான் உங்கள்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டாகவே கிடைக்கிறேன். ஏன்னா வந்து இது போக மாட்டுது, அந்த ப்ராப்பராக வந்து உங்களுக்கு ரெக்வஸ்ட் போக மாட்டுது. அதனால தான் திண்டுக்கலுக்கு வந்தாச்சுங்க. ஸோ இது அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் கரூர். இப்போ அடுத்த ஸ்டாப் வந்து நம்மளுக்கு வந்து கரூர் தாங்க, சரிங்களா? இப்போ அப்படியே திண்டுக்கல், ஃபஸ்ட்டு நான் ஸ்கூல் படித்தேன்ல, அப்போ இதுக்குள்ளே தான் போவாங்க திண்டுக்கலுக்கு. ஓய் 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 ஓய், எதுக்கு எப்படி போகிறாப்புல வரும், முன்னாடி பார்க்கவே இல்லை. சரிங்க, ஸோ திண்டுக்கல் வந்தாச்சு. திண்டுக்கல்லில் என்ன ஒன்று பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ ஒரு தோல் ஃபேக்ட்ரி இருக்குங்க உள்ளே போனேன். திண்டுக்கல்லில் எப்படி, ஐயோ கல், சரியான கல் வந்து அடிச்சிருச்சு கல். திண்டுக்கல்லில் எப்படி தலப்பாக்கட்டி பிரியாணி ஃபேமஸோ அதே மாதிரி இந்த தோல் ஃபேக்ட்ரி எனக்குள்ள வந்தாலே ஸ்மெல்லு, ஓவர் ஸ்மெல் அடிக்குங்க. அப்போ இருந்து இந்த ஃபேக்ட்ரி தான் தோல் ஃபேக்ட்ரி. இதான் மலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மலைக்கு பேர் ஏதோ சொல்லுவாங்க. திண்டுக்கல் வந்தாலே அந்த மலைக்கு பேர் என்ன இருக்குண்ணே? அந்த மலைக்கோட்டையா, திண்டுக்கல் மலைக்கோட்டையா? ஸோ அதுக்கு பேர் மலைக்கோட்டையாங்க. ஸோ திண்டுக்கல்கார பையன் தான், ஸோ அதனால தான் அவனுக்கு தெரியுது. ஏன்னா நம்ம வண்டியில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குங்க, எப்படின்னு டக்குன்னு சுற்றும் போது அப்படி பின்னாடி இருக்கும். அதான் அதுக்கு தான் அந்த கேரியர் வச்சோம்னா ஓரளவுக்கு பில்லியனுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குங்க. அடுத்த வாட்டி கன்ஃபார்ம் வந்து பின்னாடி வந்து பில்லியனுக்கு சப்போர்ட்டாக, நம்மளுக்கும் சப்போர்ட்டாக எல்லாத்தையும் ரெடி பண்ணுறோம். சரிங்க, ஸோ இந்த ரைடு வந்து அடுத்த மேக்ஸிமம் வந்து இதோட வந்து நான் எண்ட் பண்ணிக்கிறேங்க, சரிங்களா? ஸோ இதே நெருங்கிட்ட